கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை முதலமைச்சர் எதிர்க்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். கேரளாவின் மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கேரள முதலமைச்சருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டுமே முதலமைச்சர் முனைப்பாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில்தான் கோவை, தேனி, நெல்லை, விருதுநகர் என எல்லைப் பகுதிகள் கேரளாவின் குப்பை தொட்டிகளாக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பெருமளவு தடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக கேரள மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். பல மாதங்களாக துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது குறித்து ஆளுநர் சிறிதும் கவலைப்படாமல் இருப்பது மாணவர் நலனுக்கு எதிரானது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 6 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றுக்கு தலா 3 பேர் அடங்கிய துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைத்தது சட்டப்படி சரி எனவும், ஆளுநர் கூறுவதுபடி 4வது நபராக யுஜிசி தலைவரால் பரிந்துரைக்கப்படும் நபரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். யுஜிசியின் நெறிமுறைகள், வழிகாட்டுதல்களை தவிர அவற்றை ஏற்பதும் ஏற்காததும் அரசின் முடிவுக்கு உட்பட்டது எனவும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் ஆளுநர் இடையூறு செய்வதன் ஒரு பகுதிதான் துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரம் எனவும் விமர்சித்துள்ளார். வேந்தர் என்ற நியமன பதவியை பயன்படுத்தி அரசின் நடவடிக்கைகளை முடக்குவது ஏற்புடையது அல்ல எனவும், தேடுதல் குழுவிற்கு ஒப்புதல் அளிப்பதே மாணவர் நலனுக்கு உகந்தது எனவும் அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணிக்காக பாஜகவிடம் அதிமுக கொள்ளையில் கெஞ்சுவதை தான் பொதுக்குழு தீர்மானங்கள் காட்டுவதாக காட்டமாக விமர்சித்தார். அதாவது மனிதன் நிதானம் இழந்து விட்டால் எதை வேணாலும் பேச முடியும். அது மாதிரி ஆத்திரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது அவருடைய பேச்சின் வெளிப்பாட்டிலேயே தெரியும். எனவே அவர் சொல்றார், என்னுடைய ஒரு வரியை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, மற்றதெல்லாம் பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த ஒரு வரியில் இருக்கிறதே எல்லாவற்றுக்கும் பொருத்தமானது ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதனிடையே அம்பேத்கர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த விவகாரத்தில் குறைந்தது 6 மாதத்திற்கு உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அமித்ஷாவை பிரதமர் மோடி நீக்க வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்து RS பாரதி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது பேசிய RS பாரதி, அம்பேத்கரை முதலாக அங்கீகரித்தது தமிழ்நாடுதான் என்றும் தெரிவித்தார். இவர்கள் மதத்தின் பெயரால் நீ அரசியல் செய்யலாம் நினைக்கிறார். அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் முதல்ல அவர் அழிச்சிடணும்னு பார்க்கிறார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் பெரியாரின் ஆலோசனைகளை பெற்று அம்பேத்கர் செயல்பட்டதாக RS பாரதி கூறினார். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பேசியது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே பதிலளித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கும் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர் இல்லை என விமர்சித்தார். அமித்ஷா அவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்ன கருத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டி ஜெயக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் விளக்கமாக தெரிவித்து விட்டார். அந்த கருத்து தான் என்னுடைய கருத்து. அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்து விட்டதாகவும் அதே கருத்துதான் தமது கருத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்ப்பதை சடங்கு என கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சீமான் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது கடமை என்றார். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சீமான், அம்பேத்கரின் பெயரை சொன்னவர்தான் அயோத்தியில் வெற்றி பெற்றார் என்றார். நீங்க கூட தான் உங்க கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில நின்னீங்க. கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சாரு. இப்ப நாங்க யார் பேரை சொல்ல? கடவுள் பேரை சொல்லி தானே நீங்க நின்னீங்க அயோத்தியில.
அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு. இப்போ யார் வலிமையானவர்? இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பேசுகிறார்கள் என்றும் சீமான் கூறினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றும் சட்டங்களுக்கு ஆளுநர் கையெழுத்திட மறுப்பது தவறு என்றும் அவர் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தயாராக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். வழக்கில் கைதான திருவேங்கடம் காவலர்களை தாக்கி தப்பிக்க முயன்றதாக கூறி என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் எஸ். சுந்தர், எம். சுதீர்குமார் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்கவுண்டர் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை இன்னும் அரசுக்கு கிடைக்கவில்லை என்றும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் வழக்கினை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தயாராக இருப்பதாக கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணை முடிவடையாத நிலையில் மனுதாரரின் கோரிக்கை ஏற்க முடியாது என தெரிவித்தனர். இதனையடுத்து விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 3 வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். குற்றவாளிகளுக்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டத்தில் 14 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல் ஆய்வாளரை கண்டித்து நடந்த போராட்டம் இது. திருபுவனம் அருகே 14 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து ஒரு கும்பல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தாய் புகார் அளித்தும் அந்த புகாரை மானாமதுரை காவல் ஆய்வாளர் சித்திரை செல்வி ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பியை நேரில் சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். எனினும் புகாரை ஏற்க மறுத்த ஆய்வாளரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராடினர். மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்த போது அந்த புகாரை வாங்க மறுத்து தானே ஒரு மனுவினை தயார் செய்து கொடுத்திருக்கிற மானாமதுரை காவல்துறையினுடைய ஆய்வாளர் சித்திரை செல்வி மீது காவல்துறை நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வழக்கில் சிறுமியை வன்கொடுமை செய்த மற்றவர்களையும் கைது செய்ய கோரிக்கை வலுத்துள்ளது. பெண் அமைச்சரை அவதூறாக பேசியதாக பாஜக சட்ட மேலவை உறுப்பினர் சி.டி. ரவியை கர்நாடக போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் இது தொடர்பாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது கர்நாடக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கரை பாஜக சட்ட மேலவை உறுப்பினர் சி.டி. ரவி தரக்குறைவாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் சி.டி. ரவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழலில் அவரை சட்டமேலவை வளாகத்தில் வைத்து போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து தூக்கிச் சென்றனர். மும்பையில் காங்கிரஸ் அலுவலகத்தை பாஜக தொண்டர்கள் அடித்து நொறுக்கிய காட்சிகளே இவை. அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் தான் பேசியதை எடிட் செய்து தவறாக பொருள்படும்படி காங்கிரஸ் வெளியிட்டதாக அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்களை தவறாக சித்தரிப்பதாக குற்றஞ்சாட்டி மும்பையில் பாஜக இளைஞரணி சார்பில் போராட்டம் நடந்தது. அப்போது அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக கோஷமிட்டு காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை பாஜக தொண்டர்கள் சூறையாடினர். தொடர்ந்து பாஜக தொண்டர்களை தடியடி நடத்தி காவல்துறையினர் விரட்டினர்.
முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி அவர் மரணமடைய மனித தவறே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி கோவையிலிருந்து உதகைக்கு ஹெலிகாப்டரில் மனைவி மதுலிகா உட்பட 11 பேருடன் பிபின் ராவத் சென்ற போது குன்னூர் அருகே மலை மீது மோதி விபத்தில் சிக்கியது. அதில் அனைவரும் உயிரிழந்தனர். நாட்டின் முப்படை தலைமை தளபதி விபத்தில் இறந்தது சர்ச்சையான நிலையில் விமானப்படை விபத்துகள் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை நிலைக்குழு இதையும் ஆய்வு செய்ய தொடங்கியது. 2017 முதல் 2022 வரையிலான அந்த குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 5 ஆண்டுகளில் விமானப்படை தொடர்புடைய 34 விபத்துகள் நிகழ்ந்ததாகவும் பிபின் ராவத் உயிரிழந்தது ஹெலிகாப்டரை இயக்கிய குழுவின் தவறே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.